நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 23. சில்லென்று குளிர்காற்று வீச கடற்கரை மணலில் அதிதேவும் யாழ்னியும் அருகருகே அமர்ந்திருக்க, அவர்களுக்கு எதிரில் சின்ன குழந்தை ஒன்று மண்வீடு கட்டி கொண்டிருக்க, அதனை யாழினி ரசித்து கொண்டிருக்க, ஆதியோ யாழ்னியை உச்சி முதல் பாதம் வரை பார்வையால் வருடி கொண்டிருந்தான். பேபி என்று மென்மையான குரலில் அழைக்க, அவனை பார்த்தவள் என்ன ஆதி என கேட்க, பேபி நீ எப்பவும் என் கூட இருப்பியா என ஏக்க குரலில் கேட்க, நான் உன் கூட தானே இப்பவும் இருக்கேன் ஆதி டார்லிங் என அவள் விளையாட்டாய் கேட்க, நீ எங்கே பேபி இருக்க? ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்த, அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என ஆதி கண்களில் வலியுடன் கேட்க, ஆதி பேபிக்கு என்ன ஆச்சு? நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாவது போவேனா என மென்மையாக கூறிய யாழினி அவன் நெற்றியில் முத்தமிட, ஐ லவ் யூ பேபி என இறுக அணைத்தான். ஆதி ஐ லவ் யூ பேபி என பக்கத்தில் படுத்திருந்த விஷ்ணுவை இறுக அணைக்க, விஷ்ணுவின் கத்தலில் ஆதி ஒன்றும் புரியாமல் விழித்தான். டேய் நீ எங்கடா இங்கே? யாழ் பேபி இங்கே தானே இருந்தா என கேள்வி கேட்க, விஷ்ணு அவனை ஒரு மாதிரி பார்த்தான். என்னடா ஏன் இப்படி பார்க்குற என புரியாமல் ஆதி கேட்க, மச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனாடா நீ என விஷ்ணு கலாய்க்க, மச்சி என ஆதி கேள்வியாய் பார்க்க, ஏண்டா என் தங்கச்சிக்கிட்ட பேசணுன்னா ஃபோன் பண்ணி பேசுடா, நடு ராத்திரியில் தோஸ்தானா பண்ணுறியா நீ? உன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறேன் என புகார் வாசிக்க, டேய் அப்படிலாம் சொல்லி என் இமேஜை டேமேஜ் பண்ணிடாதடா, நானே யாழ்னிக்கிட்ட எப்படி லவ் சொல்கிறதுன்னு திணறிட்டு இருக்கேன் என சொல்ல, அதுக்கு ஏண்டா என் தூக்கத்தை கெடுத்த? இப்போது மித்துக்கிட்ட கெஞ்சி கொஞ்சி பக்கத்தில் வந்தா பாவி கரெக்டான டைமில் எழுப்பி விட்டான் என புலம்ப, இப்போது ஆதி விழுந்து விழுந்து சிரித்தான். சிரிக்காதடா, தூக்கத்தை கெடுத்துட்டு போடா என்று விஷ்ணு போர்வையை போர்த்தி கொண்டு தூங்க, ஆதி தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தான். ஆதியின் டிமார்ட் கம்பெனி அவனுடைய கரெக்டான டெலிவரியால் பிரபலமடைந்தது. குறிப்பிட்ட நாட்களில் அவன் கம்பெனி நல்ல பெயரை பெற்றது. யாழ்னியின் கண்கள் அங்கும் இங்கும் தீவிரமாக கணிப்பொறியில் இயங்கிக் கொண்டிருக்க, தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தவன் எதேச்சையாக பார்க்க, அந்த கருவெளிகளின் போக்கில் அவன் தடுமாறி கொண்டிருக்க, சரியாக விஷ்ணு உள்ளே வர, அவன் வந்தது கூட புரியாமல் ஆதி யாழ்னியை சிலை போல் பார்த்து கொண்டிருந்தான். மச்சி என விஷ்ணு கூப்பிட, ஆதியோ அவனை கண்டுகொள்ளவில்லை. அதை கவனித்த விஷ்ணு ஆதி என உழுக்க, ஆதிதேவ் கனவிலிருந்து விழிப்பவன் போல் விழித்தான். டேய் எப்போ வந்த என ஆதி கேட்க, ஏண்டா இவ்வளோ நேரமாக கத்துறேன், எப்போ வந்தேன்னு கேட்குற என விஷ்ணு கடுப்பானான். சாரிடா, வினித் கம்பெனியில் என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சியா என ஆதி கேட்க, நீ புக்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் அவனும் ட்ரை பண்ணுறான், ஆனால் கவுண்ட்ஸ் ஓரளவுக்கு மேலே வந்தால் அவனே அமௌண்ட் அடிச்சிடறான்டா என சொல்ல, ஆதி ஒரு நிமிடம் அதிர்ந்தவன், டே அவன் இப்படி பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும் என சொன்னவன், விடு நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் என ஆதி பேசி கொண்டிருக்கும்போது அவனுக்கு ஃபோன் வந்தது. ஹலோ என்ன சொல்கிறீங்க என அதிர்ந்தவன், யார் அந்த டெலிவரி பாய் என விவரம் கேட்க, சரி நான் வரேன் என சொல்லி ஃபோனை கட் பண்ணியவன், விஷ்ணு நம்ம வேற ஹவுஸுக்கு போகணும் வா என்றவன், யாழ்னி நான் சொன்னது எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வை, அர்ஜென்ட் ஒர்க், வந்துடுறோம் வாடா என விஷ்ணுவை அழைத்து சென்றான். மச்சி என்னாச்சுடா என விஷ்ணு விசாரிக்க, யாரோ டெலிவரி பாய் டெலிவரி பண்ணதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கானா, கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க, ஃபோன் பண்ணாங்கடா என ஆதி கோபமாக சொல்ல, என்னடா சொல்கிற என்றவன், அவனை ட்ராக் பண்ணி சொன்னாங்கடா, அவன் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கான்
எனக்கு என்ன ரீசன் தெரியணும் என்று இறுக்கமாக சொல்ல, சரிடா பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாத என விஷ்ணு ஆறுதல் சொன்னான். இவர்கள் போனதும் மரியாதை நிமித்தமாக விஷ் செய்தவர்களை யோசனையுடன் பார்த்தபடி உள்ளே சென்றவன் எதில் கோளாறு என யோசிக்க துவங்கினான். ஆதி டிமார்ட் சம்பந்தமாக எந்த பிரச்சனை என்றாலும் உடனுக்குடன் தெரிவிக்கும்படி கூறியதால் அவனுக்கு ஃபோன் செய்தார்கள். ஆதி கணிப்பொறியை நோண்டி கொண்டிருக்க அப்போது உள்ளே வந்த ஒருவனை பார்த்த ஆதி திடுக்கிட்டான். இவன் அன்னைக்கு தேவ்கிட்ட பேசினவன் தானே? சார், கூப்பிட்டீங்களா? உன் பேர் என்ன என்ற ஆதியின் கர்ஜனையில், ஐ எம் மகேஷ் சார் என்று சிறிய குரலில் கூறினான். என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு ஒரு பொருளை ஒழுங்காக யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு கொடுக்க தெரியாதா என்ற ஆதியின் உருமலில் நடுங்கினான். சார், பதில் சொல்லுங்க மகேஷ் என்ற ஆதியின் கட்டளையில் ஒரு நிமிடம் தயங்கியவன் பிறகு உடைந்த குரலில் அனைத்தும் சொன்னான். சார், எப்படி நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் பத்தும்? ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி கொடுக்குறோம் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தால் தப்பிச்சோம், தெரியாத ஏரியாவாக இருந்தால் நாய் படாத பாடுபட வேண்டியிருக்கு. சார், அந்த டெலிவரி பேக் ஏதோ பொதி சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு திரியிறோம். அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட 350 ரூபா தரீங்க. இது எப்படி சார் பத்தும்? தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சார். பேர் தான் என்ஜினியரிங், டிகிரி கேட்டால் நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. அதான் தேவ் சார் தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னார், அதான் இப்படி பண்ணேன் என சொல்லி முடிக்க அதிதேவ் அடித்த அடியில் அவனுக்கு பொறி கலங்கியது. சார் என அவன் வார்த்தைகள் வராமல் திணற, உனக்கு நான் முதலாளியா அவன் முதலாளியா என கர்ச்சிக்க, நீங்கள் தான் சார் என கலங்கிய குரலில் சொல்ல, அப்போது நீ என்கிட்ட தான் உன் சுச்சுவேஷன் சொல்லியிருக்கணும் என கேட்க அவன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தா நீ ஒரே நாளில் என் பேரை நாசம் பண்ணிடுவியா என உரிமை அவனோ பேச்சு வராமல் தடுமாறினான். உனக்கு இங்கே இனி வேலை இல்லை, கெட் லாஸ்ட் என கத்த, ப்ளீஸ் சார், இதை நம்பி தான் சார் நான் இருக்கேன் என அவன் கெஞ்ச, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? இதனால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? இப்படி பண்ணுறதால திரும்ப ஆர்டர் கொடுக்க யோசிக்க மாட்டாங்க, நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் என்ற ஆதியின் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். ஸோ நீ கிளம்பு, நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வா என்று விசிட்டிங் கார்டை நீட்டியவன், வரப்போ ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வா, எதுவும் இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பேன் என ஆதி சொல்ல, மகேஷ் அவன் காலில் விழ, ஃபஸ்ட்டு எந்திரி, நீ உண்மையை சொன்ன, அதனால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், திரும்ப இதே தப்பு பண்ணால் உனக்கு ஜெயில் தான் என மிரட்ட, இனி அப்படி எதுவும் நடக்காது சார் என கையெடுத்து கும்பிட்டவன் அங்கிருந்து அகன்றான். நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு, நீ நல்லவனா கெட்டவனா என கேட்க, அந்த கேள்வியில் சிரித்தவன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என இறுகிய குரலில் பதில் சொன்னவன் யோசனையில் ஆழ்ந்தான். தேவ் 1 வீக் முன்னாடி தான் பேக் பண்ணி அனுப்பிச்சுது, வெளியே ஒர்க் பாருன்னு, போகிறப்ப கூட இவ்வளோ குளறுபடிப்பானே என யோசனையில் ஆழ்ந்தவனை ஃபோன் கூப்பிட அதை எடுத்து பேசினான். ஆதி முதல் வேர்ஹவுஸ் ஆரம்பிக்கும் போதே முக்கிய நகரங்களில் இது போன்ற இடத்தை அமைக்க அப்போதே அவன் இடத்தை தேர்வு செய்ய, அவன் கம்பெனியில் இன்னொருவர் இன்வெஸ்ட் செய்தது அவனே எதிர்பாராத ஒன்று. எல்லா இடத்திலிருந்து வரும் ரிப்போர்ட்டுகளையும் ஆராய்ந்து என்னென்ன செய்யலாம் என தினமும் யோசனையில் இருந்தவனை மகேஷின் செயல் கோபமாக்க அவனை கூப்பிட்டு விசாரிக்க அவன் மேல் இவனுக்கு பரிதாபம்தான் வந்தது. அதுவும் அல்லாமல் தேவை கண்டிக்காமல் இவனை தண்டித்து மட்டும் என்ன பயன் என யோசித்தவன் அவனுக்கு வேலை கொடுத்தான். தேவை நினைக்கும் போது அவனுடைய கோபம் கட்டுக்கடங்காமல் வர அவன் மேஜையின் மேல் ஓங்கி குத்தினான். அந்த சத்தத்தில் விஷ்ணு பதறி போய் வந்து, என்னடா சத்தம் என்று வினவ, ஒன்றுமில்ல என்றவன், இந்த தேவி ஏன் இப்படி இருக்கான்? இதெல்லாம் அவனதும் தானே, கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா என ஆதங்கப்பட, பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுப்பாடா என சொல்ல, அதில் கசப்பு சிரிப்பொன்றை உதிர்த்தவன், கிளம்பலாவா என கிளம்பினார்கள். ஆதி கார் ஓட்டியபடியே விஷ்ணுவிடம் தொழில் சம்பந்தமாக பேசிக்கொண்டு வர, அப்போது எதிரில் ஒரு லாரி வேகமாக இடிப்பது போல் வர, சடார் என்று காரை திருப்பி நிறுத்த அவன் கார் அப்பளமாக நொறுங்கியது.